Hey hi guys, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான அதாவது இப்படி கூட படம் இருக்கான்னு உங்களை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு படத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். நம்மள நிறைய பேருக்கு இந்த கூனிஸ் பத்தி நல்லா தெரியும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது. அதாவது 100 வருஷத்துக்கு ஒருக்கா சாபத்தினால அடைப்பட்ட மான்ஸ்டர்ஸ் எல்லாம் திரும்ப விடுதலை பெற்று வராங்க. ஆப்ரஹாம் வேன் ஹெல்சிங் அப்படிங்கிறவரு தான் இவங்க எல்லாரையுமே ஒரு சாபத்துல அடைச்சு வச்சிருப்பாரு. ஆனா இந்த காலகட்டத்துல அவர் இருக்க மாட்டாரு இல்லையா? அப்போ அவரு கைப்பட எழுதின புத்தகம் 6 சின்ன பசங்களோட கைக்கு கிடைக்குது. அவங்க அதை வச்சு என்ன பண்ணாங்க? கடைசியில என்ன ஆச்சு? இல்ல திரும்பவும் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த வேர்ல்ட டேக் ஓவர் பண்ணுச்சா இல்லையா? இதை எல்லாத்தையும் பத்தி சொல்ற கதை தான் The Monster Squad. So once again இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோவை மறக்காம ஷேரும் பண்ணுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு பால் அடைஞ்ச கோட்டையை காட்டுறாங்க. அந்த கோட்டைக்குள்ள நிறைய சமாதிகள் இருக்கு. கூடவே அங்க ஏகப்பட்ட வவ்வால்களும் இருக்கு. இந்த சமயத்துல தான் இந்த வவ்வால்களுக்கெல்லாம் தலைவனான அந்த டிராகுலாவை வந்து காட்டுறாங்க. இந்த டிராகுலாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ரத்த காட்டேரின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சமயத்துல ஊருக்கு வெளியில இருந்து நிறைய மக்கள் இந்த கோட்டையை நோக்கி வர்ற மாதிரி காட்டுறாங்க. அதாவது இது வந்து பாஸ்ட்ல நடக்கிறதுனால எல்லாருமே அந்த காலத்து மனுஷங்களா தான் இருப்பாங்க. அந்த மலை மேல இருக்கிற கோட்டைக்கு அவங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க போயாகணும். இவங்க அந்த இடத்துக்கு போன உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கோட்டையோட கதவை வெடி வச்சு தகர்க்கிறாங்க. உள்ள வந்து பார்த்தா ஒரு பெண்மணி வேம்பயரா மாதிரி ஒரு மிருகத்தை கடிச்சு அதோட ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கா. இந்த சமயத்துல தான் நம்ம வேன் ஹெல்சிங் அந்த இடத்துக்கு வராரு. அவர் என்ன பண்றாருன்னா இந்த ஏர் பவுன் சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்து அந்த வேம்பயரோட நெஞ்சிலேயே சொருவறாரு. அது பட்ட உடனே அது அந்த இடத்துல செத்து போயிடும். ஆனா இவங்க இங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா அந்த பொண்ணு சாகடிக்கிறதுக்காக கிடையாது. அந்த இடத்துல ஒரு ஆமுலெட் இருக்கும். அது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. 100 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே வெளியில வந்ததுக்கு அப்புறமா இந்த ஆமுலெட்டை வச்சுதான் அவங்க எல்லாரையுமே அதுல அடைச்சு வைக்க முடியும். இப்ப இந்த ஆமுலெட்டை பார்த்த உடனே வேன் ஹெல்சிங் என்ன சொல்றாருன்னா, இன்னும் நமக்கு 3 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் சீக்கிரம் அந்த பொண்ணை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அந்த பார்க்கவே கொஞ்சம் சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கு. அந்த மந்திரத்தை அவளை வாசிக்க வைங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இந்த மந்திரத்தை வந்து அந்த பொண்ணு படிக்க ஆரம்பிக்கிறா. அது எல்லாமே ஃபுல்லா ஜெர்மன்ல இருக்கு. இந்த பொண்ணு பயந்துகிட்டே அதை படிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா வேன் ஹெல்சிங் என்ன சொல்றாருன்னா, சீக்கிரம் சீக்கிரமா படி, நமக்கு நேரம் கிடையாது, அதனால நீ எவ்வளவு சீக்கிரமா படிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா படிச்சு முடி அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த பொண்ணு அந்த மந்திரத்தை படிக்க படிக்க அங்க ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. பூமிக்கடியில இருந்து ஒரு இறந்து போன எலும்பு கூடு அந்த இடத்துல இருந்து வெளியில வருது. அங்க ஒன்னல்ல ரெண்டல்ல ஏகப்பட்டதுங்க வெளியில வந்துட்டு இருக்குங்க. இத பார்த்து அங்க இருக்கவங்க எல்லாருமே பயந்து போகும்போது வேன் ஹெல்சிங் இத சும்மா விடுற மாதிரியே தெரியல. அவரு இன்னும் வேகமா படி, சீக்கிரமா படி அப்படின்னு அவரு கத்திக்கிட்டே இருக்காரு. இப்ப அந்த பொண்ணு கடைசியா அந்த மந்திரத்தை வந்து படிச்சு முடிக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஆமுலெட்ல இருந்து ஒரு பிளாக் ஹோல் வந்து கிரியேட் ஆகுது. இதுக்குள்ளதான் எல்லாத்தையுமே அடைச்சு வைக்க முடியும். இப்ப அதுல என்ன ஆகுதுன்னா அந்த சின்ன பொண்ணு மாட்டிக்கிறா. அந்த எல்லா மான்ஸ்டர்ஸும் அதுக்குள்ள போய் மாட்டிக்கும் போது நம்ம வேன் ஹெல்சிங்கோ அது கிட்ட வசமா மாட்டிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நிகழ்காலத்தை காட்டுறாங்க. அது ஒரு அமைதியான காலை பொழுது. பசங்க எல்லாரும் ஸ்கூல் முடிச்சிட்டு ஜாலியா வெளியில வராங்க. இந்த சமயத்துல தான் அந்த பிரின்சிபல் ரூம்ல வந்து என்ன நடக்குதுன்னு நமக்கு காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா பிரின்சிபல் நம்ம ஹீரோவையும் அவரோட ஃப்ரெண்டையும் பிடிச்சு அவங்க பண்ண தப்புக்காக அவரு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட பேரு ஷான், அவன் ஃப்ரெண்டோட பேரு பேட்ரிக். நம்ம பசங்களை இந்த பிரின்சிபல் விடுற மாதிரியே தெரியல. எல்லா டிசிப்ளின் ரிப்போர்ட்ஸும் இப்ப நம்ம பசங்க பேர்ல தான் அடி வாங்கி இருக்கு. அதாவது இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா கிளாஸ் டைம்ல கிளாஸ கவனிக்காம அந்த டீச்சரை வந்து ஸ்பைடர் மாதிரி வரைஞ்சு விளையாண்டு இருந்திருப்பானுங்க. இத பத்தி அந்த ஆளு கேட்கும் போது அதுக்கு இவனுங்க சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்பானுங்கன்னு பார்த்தா அதை பத்தி பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த ஸ்பைடர் வந்து சாதாரண ஸ்பைடர் இல்ல, இது வந்து எஜுகேட்டட் ஸ்பைடர். இதால ஒரு மிருகத்தை சாப்பிடவும் முடியும், அதை திரும்ப ஸ்பைடரா மாத்த முடியும் அப்படின்னு கதை விட்டுட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இவனுங்க திருந்த போறதே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சிபல் என்ன பண்றாருன்னா நம்ம பசங்களை இங்க இருந்து போக சொல்லிடுறாரு. நம்ம பசங்க இப்படி போகும்போது அப்பதான் அவனுங்க யோசிக்கிறாங்க, எங்கடா அந்த ஃபேட் கிட் அப்படின்னு. என்னன்னு பார்த்தா அவங்க வந்து வேற யாரையுமே சொல்லல, இதோ இவன் இருக்கா இல்லையா இவனை தான் அவங்க வந்து அப்படி கூப்பிடுறாங்க. நம்ம ஃபேட் கிட்டோட பேரு வந்து ஹாரஸ். எல்லாரும் ஸ்கூல்லயும் இந்த மாதிரி ஒரு பையன் இருந்தா கண்டிப்பா அவனை வம்பு பண்றதுக்குன்னு 2 பேர் இருப்பானுங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இங்கேயும் 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தன் பேரு வந்து ஈஜே. இவன் தான் எப்ப பார்த்தாலும் நம்ம ஃபேட் கிட்ட வந்து வம்பிழுத்துட்டே இருப்பான். அவன் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ஸ்னிக்கர்ஸ கீழே தள்ளி விட்டு அவன் கூட போய் சண்டை போட ஆரம்பிச்சாரான். இப்படி அவன் வந்து அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கும் போது இந்த சமயத்துல தான் ரூடியோட என்ட்ரி. நம்ம எல்லாருமே இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பாத்துருப்போம் இல்லையா? அதுல ஸ்டீவ் கேரக்டர் இருக்குமே, அங்க இருக்கிற எல்லா சின்ன பசங்களையும் அவன் தான் பாத்துப்பான். அந்த மாதிரி தான் இந்த படத்துல ரூடி. அவனை பார்த்து அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா சின்ன பசங்களும் பயப்படுவாங்க. இப்ப அவன் என்ன சொல்றான்னா, சிம்பிளா கீழே கிடக்குற அந்த ஸ்டிக்கர் எடுத்து சாப்பிடு அப்படின்னு அவன் சொல்லுவான். இத பார்த்துட்டு அவனும் பயந்து போய் வேற வழி இல்லாம அதை எடுத்து அவன் சாப்பிடுறான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கலாய்ச்சி தள்ளுறாங்க. நம்ம ஃபேட் கிட் சொல்றான், இதுதான்டா அவனை உனக்கு வேணும் அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம பசங்களை காட்டுறாங்க. கூட ஒரு குட்டி பொண்ணு வரா இல்லையா, அவ பேரு ஃபேபி. சொல்ல போனா இந்த பொண்ணு தான் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர். இப்படி இவங்க வந்து போயிட்டு இருக்கும் போது அந்த குட்டி பொண்ணு ஃபேபி இருக்கா இல்லையா, ஒரு வீட்டை வந்து பாப்பா. அதை பார்த்துட்டு டேய் டேய் இங்க வாங்கடா, நான் அவனை பார்த்தேன், அவன் வந்து நம்மளதான் பாத்துட்டு இருக்கான், நீ யார
சொல்ற? அதான்ப்பா அந்த ஸ்கேரி ஜெர்மன் காய், அவன் தான் நம்மள பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அப்படியே பயந்துட்டு அங்கிருந்து மெதுவா போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜெர்மன் காயை பத்தி இவங்க பல விஷயத்த கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது இவன் ஒரு ஜெர்மன் ஸ்பையா இருக்குமோ, ஜெர்மன் வார இங்க ஸ்டார்ட் பண்ணி விடலான்னு பாப்பானோ, ஒருவேளை இவன் ஜெர்மன் சோல்ஜரா இருப்பானோ, அப்படியே இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை கற்பனை பண்ணி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சமயத்துலதான் நம்ம ஃபேட் கிட்டோட என்ட்ரி. அவன் சொல்றான், டேய் டேய் உங்களுக்கு தெரியுமா ரூடி இங்க வந்தான்டா, அவன் தான் என்னோட உயிரையே காப்பாத்தினா ஈஜே கிட்ட இருந்து. நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாமா, நம்ம மான்ஸ்டர் கிளப்ல வந்து அவனையும் ஜாயின் பண்ணிக்கலாமா? அப்பதான் பேட்ரிக் சொல்றான், டேய் அவன் நமக்கு சீனியர்ரா. ஃபீபி அதுக்கு என்ன சொல்றானா, அவன் அவங்க அப்பாவே கொலை பண்ணிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். இதை கேட்டு பயந்து போன ஃபேட் கிட்ட என்ன சொல்றானா, நீ எதுக்கு இப்படி கண்டதையும் சொல்லி வளர்ற, இங்க இருந்து போயிரு அப்படின்னு திட்டி விட்டுறான். அந்த பொண்ணு குட்டி பொண்ணுதான் இல்லையா, கோச்சு கிட்டே அந்த இடத்த விட்டு போயிரும். ஐ மீன் போகாது, அந்த இடத்துல ஏதோ சுத்திக்கிட்டு இருக்கும். தங்கச்சி அழுகிறானேன்னு வருத்தம் கூட படாம இவனை வந்து சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிஸ்கஷன்ல ஈடுபடுறாங்க. அதாவது இவனை வந்து நம்ம கிளப்ல சேர்த்துக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது என்னன்னா மான்ஸ்டர் டெஸ்ட். இப்ப அந்த குட்டி பொண்ணு ஃபீபி அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த ஜெர்மன் தாத்தா கட்டையின விளக்கிட்டு எட்டி பாக்குறாரு. அவ்வளவுதான், இத பார்த்து அந்த பொண்ணு பயந்து போய் குடுகுடுன்னு பசங்க கூட போயிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு பிளைட்ட கட்டுறாங்க. அதாவது இந்த ஆன்டிக் பொருட்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்துட்டு போற பிளைட் தான் இது. அதுவும் குறிப்பா இந்த பழங்கால இஜிப்சியன்ஸ் மம்மிஸ் எல்லாம் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா, அந்த டெட் பாடிஸ் இருக்கிற ஆன்டிக் பொருட்களும் இதுல இருக்கு. இப்படி இவங்க வந்து பிளைட் ஓட்டிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து ஏதோ சத்தம் வருது இவங்களுக்கு கேக்குது. அவ்வளவுதான், பசங்களுக்கு லைட்டா அள்ளு விடுது. உடனே அதுல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, உள்ள போய் நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. அப்படி வந்து இவர் உள்ள போய் பார்க்கும்போது ஒரே ஒரு வவ்வால் மட்டும் அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கும். அதை பார்த்து லைட்டா பயப்பட்டாலும் அவர் என்ன பண்றாருன்னா, வா யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம், எவனா இருந்தாலும் அவனுக்கு நான் பயப்பட போறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அங்க கத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கத்திக்கிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல டிராகுலா இருக்கான். அவனை அடிச்சு போட்டுட்டு ஒரு சவப்பெட்டியை வந்து அவன் திறக்க பாக்குறான். அந்த சவப்பெட்டியில பிராங்கின்ஸ்டீன் அப்படின்னு எழுதி இருக்கும். இப்படி அவன் வந்து அதை திறக்கலான்னு பார்க்கும்போது அந்த பைலட் என்ன பண்றான்னா, டக்குன்னு அந்த லிவரை புடிச்சு இழுத்துறான். இதனால கீழே ஒரு ஓபனிங் ஓபன் ஆகும்போது அந்த சவப்பெட்டி என்னமோ கீழே விழுந்துரும். ஆனா இந்த டிராகுலா அவனுக்கு எதுவுமே ஆகல. அவன் திரும்ப ஒரு பேட்டா மாதிரி அந்த இடத்த விட்டு போறான். இத பாக்குற இவனோட கண்களால இத நம்பவே முடியல. சோ இப்பதான் காட்டுறாங்க, அந்த மேல இருந்து கீழே விழுந்தது இல்லையா ஒரு சவப்பெட்டி, அது நேரா ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள இருக்கிற ஒரு குளத்துல வந்து விழுகுது. மோஸ்ட்லி அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க. அந்த டிராகுலாவுமே அங்கதான் இருக்கு. இப்ப இந்த பக்கம் நம்ம மான்ஸ்டர் ஸ்குவாட வந்து காட்டுறாங்க. அவங்களுக்குன்னு தனியா மரத்துக்கு மேல ஒரு கிளப் ஹவுஸே இருக்கு. எல்லாருமே சின்சியரா இந்த மான்ஸ்டர் ஸ்டப்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த ரூடி மட்டும் எதிர்த்த வீட்டுல இருக்கிற அந்த லிசா வந்து பாத்துட்டு இருப்பா. இவங்க எப்பவுமே இந்த மான்ஸ்டர்ஸ் வந்ததுன்னா எப்படி அழிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இவங்க வந்து பேசுவாங்க. அவங்க அப்படி என்னெல்லாம் கேக்குறாங்கன்னா, இந்த டிராகுலாவை வந்து எப்படி எல்லாம் கொலை பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தன் என்னடா சன்லைட் பட்டா அதை வந்து சாகடிக்கலாம்பா, இன்னொருத்தன் கார்லிக் அதாவது பூண்டை வச்சு சாகடிக்கலாம் அப்படிம்பா. அதே மாதிரி ஒரு வேர்வல்ஃப் வந்ததுன்னா அதை எப்படி சாகடிக்க முடியும், அதுக்கு ரூடி சில்வர் புல்லட்டை வச்சு ஷூட் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்படி எல்லாம் இவங்க வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஷானோட அம்மா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு இருப்பாங்க அவனை. அதனால அவனை என்ன பண்றான்னா வீட்டுக்கு போறான். அப்படி வந்து இவன் போய் பார்க்கும்போது அங்க ஒரு டைரி இருக்கும். இவனுக்கு அதை பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது என்னது அப்படின்னு போய் கேட்கும்போது, இது வந்து நம்மளோட அட்டிக்ல இருந்தது, நான் அதை கிளீன் பண்ணும்போது எனக்கு இது கிடைச்சது, சரி உனக்கு இது யூஸ் ஆகும் தான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த புக்கோட பேரை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா அந்த டைரியை வந்து எழுதுறது யாருன்னு பார்த்தா ஆப்ரஹாம் வான் ஹேஸ்லிங். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு பார்த்தா அதுல இருக்கிறது எல்லாமே ஜெர்மன்ல இருக்கு. அந்த சமயத்துல தான் நம்ம ஷானோட அப்பா வருவாரு. அவரு பேர் வந்து டெல். அவர்கிட்ட போய் அவன் கேக்குறான், இந்த மாதிரி என்ன நீங்க படத்துக்கு கூட்டிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு வந்து வேலை இருக்கு, நாம இன்னொரு நாள் போலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்ப அந்த சமயத்துல ஒரு டிடெக்டிவ் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கால் பண்ணிருப்பாரு. இங்க பாருங்க டெல், மியூசியம்ல இருந்து ஒரு பழங்கால பொருள் காணாம போயிருச்சு, நாம தான் அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாகணும், அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. மோஸ்ட்லி அதனாலேயே இவருக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரமே கிடைக்காது. அதனாலதான் அவர் இந்த தாட்டி வேண்டாங்கிறாரு. இங்க அவரோட வைஃப் டின்னருக்காக எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சு அவங்க வச்சிருப்பாங்க. ஆனா இவரோ அவசர அவசரமா வேலைக்கு கிளம்பி போறாரு. இதனாலேயே உங்களுக்கு ஒரு சின்ன தகராறு வந்து ஏற்படும். இப்ப இந்த பக்கம் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. அங்க வந்து ஒருத்தர் இந்த மாதிரி நான் தான் வேர்வல்ஃப், என்ன தயவு செஞ்சு வெளியில விடாதீங்க, என்ன ஜெயில அடைங்க அப்படின்னு தகராறு பண்ணிட்டு இருக்காப்ல. அங்க இருக்கிற யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஒரு வேலை இவன் மென்டலா இருப்பானோ அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவன் கரெக்டா அந்த ஃபுல் மூனை வந்து பார்க்கும்போது இவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருமாற ஆரம்பிக்கிறான். இதனால என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே போட்டு சர மாதிரியா வெளுத்து வாங்குறான். அந்த சிச்சுவேஷன்லயே அவன் தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு தயவு செஞ்சு என்ன ஜெயில அடைங்க அப்படின்னு கெஞ்சறான். இந்த சமயத்துல ஒரு ஆபீசர் என்ன பண்றாருன்னா, தான் கண்ணை எடுத்து அவனை வந்து ஷூட் பண்றாரு. இப்ப இங்க அந்த மியூசியம் வந்து காட்டுறாங்க. இங்க அப்படி என்ன பொருள் வந்து காணாம போயிருக்கும்னா, ஒரு சவப்பெட்டியில இருக்கிற மம்மி வந்து காணாம போயிருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட அது 2000 வருஷம் பழமையானது. நம்ம டிடெக்டிவ் வந்து புலம்புறாப்ல. ஏன்னா இங்க வாட்ச்மேன் வச்சும் கூட அந்த மம்மி வந்து காணாம போயிருக்கு. அந்த வாட்ச்மேன் கிட்ட கேட்டா இங்க யாரும் வரலன்னு சொல்றான். சரி உள்ள இருந்து யாரா எடுத்திருப்பாங்களான்னு கேட்டா அதுவும் இல்லங்கிறான். சரியா ஒருவேளை நீதான் எடுத்திருப்பியோ அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லங்கிறான். இதனாலேயே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் ஏற்படும். நம்ம டெல்லி இதை பார்த்து செம்ம காண்டாகிறாரு. நீங்க அப்படின்னா என்னதாயா சொல்ல வரீங்க, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா 2000 வருஷம் பழமையான ஒரு டெட் பாடி,
அதுவும் எந்திரிக்க முடியாத அது இங்க இருந்து நடந்து போயிருச்சுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு இவர் சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா உண்மையிலேயே அந்த மம்மி தானா எந்திரிச்சு ரோட்டு பக்கமா நடந்து போயிட்டு இருக்கு. அந்த மம்மி வந்து அப்படி போயிட்டு இருக்கும் போது அதுக்கு பக்கத்துல இருக்கிற ரோட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வேர்வூல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவனை ஷூட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவன் டெட் பாடியை ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போறாரு. இதுக்குன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் அதுக்காக அப்படி வந்து இவர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அவனோட டெட் பாடியை காட்டுறாங்க. ஆக்சுவலி அவன் இன்னும் சாகவே இல்ல. அவன் உடல் எல்லாம் ஒரு மாதிரி உருமாற ஆரம்பிக்குது. இது எதுவுமே தெரியாம ஜாலியா காதுல ஹெட்செட்டை மாட்டிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கான். இப்படி இவன் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வேர்வூல்ஃபா உருமாறின அவன் அந்த டிரைவரை அந்த இடத்துல சாகடிக்கிறான். இந்த விஷயம் வந்து கொஞ்ச நேரத்திலேயே டிடெக்டிவ்க்கு தெரிய வருது. இப்ப இந்த சமயத்துல தான் அந்த டிராகுலாவை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா கூடவே அந்த வேர்வூல்ஃபும் அங்க இருந்து தப்பிச்சு போன அந்த மம்மியும் அங்க இருக்கு. இப்ப இவங்க எங்க போறாங்கன்னு பார்த்தா அந்த சவப்பட்டி விழுந்திருக்கும் இல்லையா ஒரு குளத்துல, அந்த குளத்துக்கிட்ட போறாங்க. அந்த இடத்துக்கு போய் அவன் ஒரு மாதிரி அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த சவப்பட்டி தண்ணிக்குள்ள இருந்து மேல வருது. அதுவும் இவனுக்கு அதை யாரு கொண்டு வந்து தரான்னு பார்த்தா ஒரு ரிவர் மான்ஸ்டர். சோ படத்தோட பேருக்கு ஏத்த மாதிரியே இங்க ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருக்கு. இவன் மேட்டருக்கு வருவோம். இந்த சவப்பட்டி இருக்கு இல்லையா, இது வந்து பிராங்கென்ஸ்டைனோடது. விக்டர் பிராங்கென்ஸ்டைன் அப்படிங்கிறவரு ஒரு பணத்துக்கு வந்து உயிர் கொடுக்க ட்ரை பண்ணிருப்பாரு. அப்படி உயிர் கொடுத்த அந்த டெட் பாடி தான் இதுக்குள்ள இருக்கு. அப்ப அந்த டைம்ல பிராங்கென்ஸ்டைன் வந்து எப்படி இவனுக்கு உயிர் கொடுத்திருப்பாருன்னா எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி தான் உயிர் கொடுத்திருப்பாரு. இப்ப இங்க இந்த டிராகுலாவும் அதே தான் பண்றான். அதாவது அவனோட ஸ்டிக்ல வந்து ஒரு விதமான எலக்ட்ரிக் வயர்ஸ் வந்து இருக்கும். அத வந்து அவனோட உடம்புல சொருவிட்டு அந்த ஸ்டிக்ல இருக்கிற பெரிய ஆண்டனாவை வானத்தை நோக்கி காட்டுறான். இதனால என்ன ஆகுதுன்னா அந்த மின்னல் பட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி நேரா இவனோட பாடிக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகும். இதனால அவனுக்கு வந்து உயிர் வருது. இவ அப்படியே கட் பண்ண இங்க நம்ம வீட்டுல ஷான் வந்து பாத்துட்டு இருக்கா. அவங்க அப்பா அம்மா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஒரு போன் கால் வந்து வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதுல அவங்க சொன்னது எல்லாத்தையுமே ஒரு ஸ்கெட்ச் போர்ட்ல வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அதுல அப்படி என்ன அவங்க சொல்லிருப்பாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஷானை தான் தேடி கால் பண்ணிருப்பாங்க. அதுவும் யாருன்னு பார்த்தா அவங்களோட பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இவங்க எதுக்காக கால் பண்ணிருப்பாங்கன்னா அந்த வேன் ஹெல்சிங்கோட டைரி நம்ம ஹீரோ கிட்ட தானே இருக்கும். அந்த டைரியை கேட்டுதான் இவருக்கு வந்து கால் பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு வந்து லைட்டா டவுட் ஆகுது. இப்பதான் நமக்கு இந்த டைரியே கிடைச்சிருக்கு. இது வந்து எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? அது மட்டும் இல்லாம கால் பண்ணவனோட பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நம்மால என்ன நினைக்கிறான்னா ஒருவேளை இது ஜம்பிள்டு வேர்ட்ஸா இருக்குமோ, அதாவது ஒரிஜினல் நேம மாத்தி எழுதி இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு அவன் என்ன பண்றான்னா அந்த ஒரிஜினல் நேம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத வந்து அவன் ஒரு லெட்டரா மாத்தி மாத்தி அவன் போட்டு பாக்குறான். முதல் தாட்டி ஒரு நேம் எழுதுனா அது வந்து சரியா வரல, ரெண்டாவது தாட்டி எழுதுனா அது சரியா வரல. இப்ப மூணாவது தாட்டி எழுதும் போது அவனுக்கு லைட்டா சந்தேகம் வருது. என்னன்னா அந்த பேரை வந்து அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது அது டிராகுலா அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. அவ்வளவுதான் ஷானுக்கு தூக்கி வாரி போடுது. இப்ப இந்த சமயத்துல ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க. இவன் பேரு யூஜின். ஆக்சுவலி இவனும் இந்த மான்ஸ்டர் ஸ்குவாட்ல ஒரு மெம்பர். அவன் வந்து அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றான்னா இந்த மாதிரி என்னோட க்ளோசெட்ல ஒரு மான்ஸ்டர் இருக்கு, நீங்க வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பா வேற செம போதையில வேற இருக்காரா. அவருமே வந்து பாக்குற மாதிரி பார்த்துட்டு இங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த பையன் சொல்றான் இங்க பாருங்க அந்த க்ளோசெட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவனும் அதை பெருசா எடுத்துக்காம க்ளோசெட்டை ஓபன் பண்ணி அதுல என்ன உள்ள இருக்கு அப்படிங்கறத பார்க்காம இங்க பாத்தியா ஒண்ணுமே இல்ல, நீ பயப்படாத அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி அந்த மான்ஸ்டர் அங்கதான் இருக்கு. இந்த பையனும் பயந்து போயிடுறான். அவங்க அப்பா அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அந்த மான்ஸ்டரும் அந்த இடத்த விட்டு போயிடும். இப்ப மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆனனால நம்ம ஷான் என்ன பண்றான்னா அவங்க ஸ்குவாட வந்து திரும்ப அசம்பிள் பண்ண வைக்கிறான். பசங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. ஏயா நடுராத்திரி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து எங்க உயிரை வாங்குற, அப்படி என்னதான் உனக்கு வேணும், எதுக்காக இப்ப நம்ம அசம்பிள் ஆயிருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஷான் தெளிவா சொல்றான் இங்க பாரு எனக்கு என்னமோ இங்க மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம இவ்வளவு நாள் சும்மா கட்டுக்கதைகளை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், ஆனா நான் இப்ப சொல்றது உண்மையிலேயே மான்ஸ்டர்ஸ் வந்து இங்க இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். என்னோட அப்பா வந்து டெலிபோன்ல பேசும்போது எனக்கு ஒரு ஸ்கிரீமிங் சவுண்ட் வந்து கேட்டது. அதாவது ஒரு காய் தான் ஒரு வேர்வூல்ஃப்னு கத்திக்கிட்டு இருந்தது எனக்கு கேட்டது அப்படின்னு அவன் சொல்றான். அந்த சமயத்துல அவனை ஷூட் பண்ணிருப்பாங்க. ஆனா அவனோட டெட் பாடியை எடுத்துட்டு போகும்போது அவன் பாடி வந்து காணாம போயிருச்சு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப ஃபேட் காய் என்ன சொல்றானா இப்ப அதுக்கு என்ன ஒருவேளை வேர்வூல்ஃப் வந்து அந்த டெட் பாடி எடுத்துட்டு போயிருச்சுன்னு சொல்ல வரியா? இல்லடா அறிவு கொழுந்து, அந்த டெட் பாடி தான்டா வேர்வூல்ஃப் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ரூடி சொல்றான் அதுதான் அவனை ஷூட் பண்ணிட்டாங்களே. இங்க பாரு ரூடி அது வெறும் ரெகுலர் புல்லட் தான், சில்வர் புல்லட் கிடையாது. இப்பதான் ஷான் தெளிவா சொல்றான் இங்க பாருங்க நான் சொல்றது கொஞ்சம் கிறுக்குத்தனமா தான் இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு மம்மி மியூசியம்ல இருந்து தொலைஞ்சு போனதாவும் நமக்கு வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்பதான் யூஜின் சொல்றான் அந்த மம்மி வேற எங்கேயும் வரல, என் வீட்டுக்கு தான் ஏன் வந்திருக்கு. ஆனா அவன் ரொம்ப சின்ன பையங்கறனால அவன் சொல்றத பெருசாவே எடுத்துக்கலாம். அவங்க அதை பார்த்துட்டு ஷான் சொல்றான் இப்ப அதை விடுங்க, ஆனா டிராகுலா கண்டிப்பா இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பசங்க அதை பெருசா சீரியஸா எடுத்துக்காம கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்கானுங்க. இப்போ ஒரு பயங்கரமான ஸ்பீச்ச கொடுக்கறப்பல நம்ம ஷான் உங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையா? ஒரு டெட் பாடி காணாம போயிருக்கு, அதுவும் அது ஒரு வேர்வூல்ஃப். கண்டிப்பா இனி அடுத்து என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அது ஏன் மக்களை கூட அதுங்க விட்டு வைக்காம கொலை பண்ண ஆரம்பிக்கலாம். யாருமே இதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா நாமளும் அவங்கள மாதிரி இருக்க கூடாது. சரி இப்ப நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு பேட்ரிக் கேட்கும்போது எனக்கு இந்த புக்கை வந்து எங்க அம்மா தந்தாங்க. அதுவும் இது வந்து அவங்களோட அட்டிக்ல இருந்ததாமா. இது என்ன டைரின்னு தெரியுதா? இது வேன் ஹெல்சிங் அவரோட கைப்பட எழுதின டைரி. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா என்னால இதை படிக்க முடியல.
ஏன்னா எல்லாமே இது ஜெர்மன்ல இருக்கு. அப்பதான் பேட்ரிக் சொல்றா, என்னோட சிஸ்டர் லிசா அவ ஹை ஸ்கூல்ல ஜெர்மன் தானே எடுத்திருக்கா. ஃபேட் கிட் என்ன சொல்றானா, உன் சிஸ்டர் அதை எடுத்ததுக்கு காரணமே அங்க நிறைய பசங்க இருக்காங்கங்கறதுக்காக தான். அந்த லிசா வந்து வேற யாரும் இல்ல, இவ்வளவு நேரம் ரூடி வந்து சைட் அடிச்சிட்டு இருந்தானே அவதான். சோ இப்ப ஷான் ஃபைனலா கேக்குறான், நாம மான்ஸ்டர் ஸ்குவாடா இல்லையா, நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு வந்து கேட்கும்போது எல்லாருமே நம்ம மான்ஸ்டர் ஸ்குவாட் தான் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. இவ அப்படியே கட் பண்ணா அந்த பால் அடைஞ்ச மாளிகையை காட்டுறாங்க. அதுக்குள்ளதான் அந்த டிராகுலா இருக்கா. அந்த பேஸ்மெண்ட் அடியில ஒரு சுரங்க பாதை இருக்கும். அதுக்கு போகணும்னா இந்த ஸ்டாச்சுவோட கையை வந்து நகர்த்தினாதான் அதுக்கான சீக்ரெட் டோர் வந்து ஓபன் ஆகும். இவன் வந்து அங்க போய் பார்க்கும்போது பிராங்கென்ஸ்டைன் உருவாக்கின அந்த நடைப்பினம் வந்து அந்த இடத்துல இருக்கு. சோ இவங்க வந்து ஒரு ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப டிராகுலா என்ன சொல்றானா, நான் எந்த சமயம் வேணும்னாலும் ரொம்ப டீப் ஸ்லீப்புக்கு வந்து போயிடலாம், அதனால நான் சொல்றத நல்லா கவனி. வேன் ஹெல்சிங்கோட டைரி இப்ப காணாம போயிருக்கு, நீ தான் அதை எனக்கு எப்படியாவது கொண்டு வரணும், உனக்கு புரிஞ்சுதா? எனக்கு வந்த தகவல் படி அந்த டைரி சின்ன குழந்தைங்க கிட்டதான் இருக்கு, அதனால நீ குழந்தைங்கன்னு கூட பாக்காத, அவங்களை கொன்னுட்டு எனக்கு அந்த டைரி எடுத்துட்டு வா அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அப்படியே இந்த பக்கம் இந்த ஊர்லயே ஜெர்மன் தெரிஞ்ச ஒரே ஆளு அந்த ஜெர்மன் தாத்தா மட்டும் தான். அவரும் வேற பார்க்க டெரரா வேற இருப்பாரா, அதனாலே நம்ம பசங்க உள்ள போகிறதுக்கு பயப்படுறாங்க. இப்ப என்னதாண்டா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஜெர்மன் தாத்தா அந்த இடத்துக்கு வராரு. அவ்வளவுதான், பசங்களுக்கு அள்ளு விட்டுறது. இவ அப்படியே கட் பண்ணா நம்ம குட்டி பொண்ணு ஃபீபியை கட்டுறாங்க. அவ தனியா மரத்துக்கு கீழே வந்து உட்காந்து விளையாண்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்த வரா. ஃபீபிக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த சமயத்துல இந்த ஆளு வேற கதை எடுத்து பசங்களை மிரட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி அந்த கத்தி எதுக்காகன்னு பார்த்தா இவர் வந்து ஒரு பை கேக் செஞ்சிருப்பாரு, அதை கட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் அதை வந்து யூஸ் பண்றாரு. சோ அவர் வந்து பாக்குறதுக்கு தான் டெரர் பீஸ், ஆனா உள்ள ரொம்ப குழந்தை மனசு. பசங்க வந்த வேலையை வந்து கேக்குறாங்க. அதாவது இந்த புக்ல இருக்கிறது எல்லாமே ஜெர்மன்ல இருக்கு, எங்களுக்கு இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவருமே தாராளமா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த புக்கை படிச்சு பார்த்துட்டு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த சாபத்தை விட்டு வெளியில வரும், அதை வந்து அடைக்கணும்னா ஒரு ஆமுலெட்டால தான் முடியும், அதுவும் கரெக்டா அதுக்குன்னு ஒரு நாள் வரும், அந்த நாள் இதே மாதிரி 100 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். அந்த சமயத்துல ஒரு வெர்ஜின் கேர்ள் இந்த ஜெர்மன் மந்திரங்களை எல்லாம் படிச்சா கண்டிப்பா அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்க இருந்து வந்ததோ அதே இடத்துக்கு திரும்பி போக வாய்ப்பு இருக்கு. அதுவும் கரெக்டா அந்த நாள் எப்ப வருதுன்னு பார்த்தா நாளைக்கு தான் வரப்போகுது. இந்த டேட் பார்த்த உடனே பசங்களுக்கு தூக்கி வாரி போடுது. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க வேக வேகமா அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. இப்ப நம்ம பசங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதாவது அந்த ஆமுலெட் இவங்க கை கிடைக்கணும், அந்த ஆமுலெட்டை வச்சு ஒரு வெர்ஜின் கேர்ள் இந்த மேஜிக் ஸ்பெல்ல வந்து படிச்சா அந்த ஹோல் வந்து ஓபன் ஆகும், அதுல எல்லா மான்ஸ்டர்ஸும் அடப்பட்டு போகும். இப்ப எல்லாம் சரி, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை இவங்க எங்கன்னு போய் தேடுவாங்க. உடனே நம்ம ஷான் என்ன பண்றான்னா ரூடியை பார்க்க வரான். அவன் கிட்ட போய் உனக்கு ஏதாவது வெர்ஜனை தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவன் குடிச்ச சோடாவை அப்படியே துப்பிடுறான். இப்ப நம்ம பசங்க நேரா அவங்களோட கிளப் ஹவுஸ்க்கு வந்து போறாங்க. அதாவது இவங்களுக்கு நாளைக்கு தான் ரொம்ப முக்கியமான நாள், அந்த நாளை இவங்க மிஸ் பண்ணிடவே கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லா வேலைகளையும் இவங்க எப்படி சீக்கிரமா பண்ணலாம் அப்படிங்கறது யோசிச்சுட்டே போறாங்க. அப்ப அந்த சமயத்துல ஃபீபி வரா. அவன் வந்து எப்பவும் போல குறுக்கால பேசும்போது ஷான் வந்து கோவப்படுறான். உனக்கு இதேதான் வேலையா, நாங்க எவ்வளவு பெரிய விஷயத்த பேசிட்டு இருக்கோம், நீ வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஃபீபி என்ன பண்றானா, கொஞ்சம் அங்க திரும்பி பாருங்களேன் அப்படின்னு அவ காட்டுறா. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த மர்ம நபர் வரான். அவன் யாருன்னு நம்ம பசங்க கீழ இருந்து மேல பாக்கும்போது அது வேற யாரும் இல்ல, டிராகுலா எழுப்புன அந்த லிவிங் டெட். அவளதான் பார்த்த உடனே நம்ம பசங்க திருச்சி ஓடுறானுங்க. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மூளைக்கு போய் ஒளிஞ்சிடறான். நம்ம ஃபேட் கிட் நம்ம சைஸுக்கு இதாண்டா சேஃப் அப்படின்னு ஒரு குப்பத்தடிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனா அப்பதான் இவங்க பாக்குறாங்க ஃபீபி கொஞ்சம் கூட பயப்படல. அவன் என்ன சொல்றானா, இங்க பாருங்க இவன் உங்களை எதுவுமே பண்ண மாட்டான், இவன் நமக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவன் சொல்றா. ஃபீபி வந்து அவனை வந்து இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரும்போது ஷான் பயப்படாம அந்த இடத்துக்கு போய் நிக்கிறான். எல்லாருமே சொல்றாங்க, டேய் ஷான் வேண்டாண்டா, உனக்கு என்ன சாகணும்னு ஆசைப்படுறேன் என்ன, தயவு செஞ்சு பின்னாடி வந்துரு அப்படின்னு சொல்லும்போது ஷான் பயப்படாம அந்த இடத்துக்கு போறான். இப்ப இதை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த பிராங்கென்ஸ்டைனோட மான்ஸ்டரையும் அவங்களோட கிளப்ல சேர்த்துக்கிறாங்க. இந்த ஃபீபி இருக்கா இல்லையா, அவரை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம அவருக்கு பேசவும் சொல்லி கொடுத்திருக்கா. இப்ப பசங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைனா, இந்த இடத்துல இவரை ரொம்ப நேரம் வைக்கவும் முடியாது, அதே சமயம் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. இவங்க அதனால யோசிச்சு என்ன பண்றாங்கன்னா இவருக்கு ஒரு மாஸ்க வந்து பிரசன்ட் பண்றாங்க. அதை பார்த்த உடனே கீழே போட்டுட்டு ஒரு மாதிரி வருத்தப்பட்டு, என்ன பார்த்தா ஸ்கேரியா இருக்கா, என்ன பார்த்தா பயமா இருக்கா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. பசங்களுக்கு இப்ப என்ன பேசுறதுன்னே தெரியல, ஒரு மாதிரி வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. இதனாலேயே என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இவரை வந்து நம்ம பசங்களோட கிளப்ல வந்து சேர்த்துக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில, இன்னைக்குதான் அந்த நாள், அதனால நம்ம பசங்க எல்லாருமே எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா அவங்களோட வேலைகளை முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேகமா அவங்க வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு அவங்க வந்து அந்த மான்ஸ்டர் எதிர்க்கிறதுக்காக போயாகணும். அதனால மார்னிங் செக்ஷன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து கிளம்பலான்னு முடிவு பண்றாங்க. இப்போ இந்த சமயத்துல நம்ம ரூடியை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னா அவன் ஒர்க் ஷாப்ல இருக்கிற சில வுடன் பீசஸ் வந்து அவன் எடுத்துக்கிறான். கூடவே அதை எவ்வளவு ஷார்ப்பாக்க முடியுமோ அவ்வளவு ஷார்ப்பாக்குறான். எங்க ஃபீபி அந்த பிராங்குக்கு வந்து என்ன காஸ்டியூம் போடுறதுன்னு சூஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்க நம்ம யூஜின் என்ன பண்றான்னா அந்த நாட்டு மிலிட்டரிக்கே அவன் வந்து லெட்டர் போடுறான். அதாவது இந்த மாதிரி இங்க வந்து மான்ஸ்டர்ஸ் வரப்போது, எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க அப்படின்னு
அப்படின்னு லெட்டர் எடுத்து அவன் வந்து போஸ்ட் பண்ணி விட்டாரான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம பேட்ரிக் அவங்களோட ஸ்குவாட்க்கு ஒரு புது கிரீட்டிங் கார்டை ரெடி பண்ணிடுறான். ரூடி அவன் ஒர்க் ஷாப்ல இருந்து எடுத்த வுட், அதுக்கப்புறமா சில சில்வர் ஸ்பூன்ஸ், இது எல்லாமே அவன் வந்து அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றதுக்காக பயன்படுத்த போறான். அதாவது இந்த சில்வர் ஸ்பூன்ஸ் வந்து அவன் என்ன பண்றான்னா உருக்கி ஒரு புல்லட்டா அதை கன்வெர்ட் பண்றான். அது மட்டும் இல்லாம ஏர்போவோட பிராக்டிஸ் பண்ற இடத்துல ஒருத்தரோட ஏர் ராக்கெட்டையே அந்த இடத்துல இருந்து அவன் தேடிட்டு போயிடுறான். இப்ப இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனை வந்து கட்டுறாங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது. அதுல அப்படி யாரு பேசுறான்னு பார்த்தா அந்த வேர்வல்ஃபா மாறினா இல்லையா அந்த காய். அவன் என்ன சொல்றானா, நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஓல்டு மேன்ஷன் இருக்கு, அதுக்குள்ளதான் அந்த ஆமுலெட் இருக்கு, அந்த டிராகுலாவும் அங்கதான் இருக்கான். தயவு செஞ்சு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து இத வந்து தடுக்க பாருங்க, நம்ம கிட்ட நேரம் குறைவா இருக்கு. இவன் இவ்வளவு பதறி பேசும்போது நம்ம டெல் சீரியஸாவே இதை எடுத்துக்காம முதல்ல நீ யாரா அப்படின்னு அவர் கேக்குறாரு. நான் தான் நேத்து நைட் உங்களோட ஆபீசர்ஸால சுடப்பட்டவன். நான் இப்போ ஒரு வேர்வல்ஃப். இந்த ராத்திரி இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் மனுஷ உருவத்துல இருப்பேன், அதுக்கப்புறமா நான் வேர்வல்ஃபா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமா மாறு அப்படின்னு டென் அக்கலா சொல்றாரு. இல்ல தயவு செஞ்சு போனை வச்சிடாதீங்க, அவன் கண்டிப்பா உங்களோட மகனை வந்து கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்திலேயே வேர்வல்ஃபா மாறுறான். இத கேட்ட உடனே டெல்கோ இது தப்பா தெரியுது. எங்க நம்ம பசங்க ஷான், யூஜின், ஃபேட் கிட், அதுக்கப்புறமா அந்த பிராங்க், இவங்க வந்து அந்த மேன்ஷன் கிட்ட வந்துடுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த ரேடியோ கனெக்டிவிட்டி மூலமா பேட்ரிக் கிட்ட அங்க நிலவரம் என்ன அப்படின்னு கேக்குறான். அதாவது இவங்க சொல்லிருப்பாங்க இல்லையா பேட்ரிக்கோட சிஸ்டர் லீசா, அவளதான் இந்த மிஷனுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ண போறாங்க. இப்ப இங்க யூஜின் வந்து சாக்லேட்டை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த நாய்க்குட்டி தெரியாம அதை தட்டி விட்டுரும். அந்த சாக்லேட் நேரா அந்த குளத்திலேயே விழுகுது. யூஜின் வந்து அதை எடுக்கலான்னு போகும்போது அந்த இடத்துல அந்த ரிவர் மான்ஸ்டர் வருது. அதை பார்த்த யூஜின் செம்மையா பயந்து போயிடுறான். அவன் வந்து சொல்றான், இந்த மாதிரி ஒரு கிரீச்சர் என்னோட ஸ்னிக்கர்ஸை வந்து திருடிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஷானுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ஒரு மாதிரி குழம்பி போய் இருக்கான். இப்ப இங்க நம்ம பசங்க எப்படியோ அந்த லிசா வந்து உங்க கிளப் ஹவுஸ்க்கு வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவ வந்து கேக்குறா, சரி இப்ப எதுக்காக கூப்பிட்டீங்க, நீங்க என்கிட்ட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது இதை கேட்ட உடனே பேட்ரிக் ரூடி கிட்ட இத கண்டிப்பா கேட்டுதான் ஆகணுமா, தாராளமா, இல்லைன்னா நமக்கு வேற வழியே இல்லைன்னு ரூடி சொல்லும்போது அவன் வந்து நீங்க வெர்ஜினா இல்லையா அப்படிங்கறத எந்தெந்த ஆங்கிள் கேட்க முடியுமோ அந்தந்த ஆங்கிள், அதாவது பட்டும் படாத மாதிரி கேட்டு பாக்குறான். ஆனா அவளுக்கு அது புரியவே இல்ல. இது வேலைக்காகாதுன்னு ரூடிய என்ன பண்றான்னா தைரியமா வந்து அவன் வந்து கேட்க ட்ரை பண்றான். அதாவது அவன் எப்படி கேட்கிறான்னா, இது வந்து உங்ககிட்ட இருக்கும் ஆனா சம் பாயிண்ட் அது இல்லாம கூட போலாம் அப்படின்னு கேட்கிறான். இது கேட்கறக்கே ஒரு குறியீடு மாதிரி இருக்கு. இந்த தடவை இவளுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இதை கேட்ட உடனே இதுக்கெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும்போது ரூடி என்ன பண்றான்னா அவளோட ஒரு போட்டோ வச்சிருப்பான், அதை காட்டி இவளை வந்து இதுக்கு ஒத்துக்க வைக்கிறான். இப்ப இங்க நம்ம பசங்க அந்த மலைக்குள்ள போலாம் அப்படின்னு பாக்கும்போது ஃபேட் கிட் என்ன சொல்றானா, ஷான் ஒரு நிமிஷம் இரு, பாக்குறக்கே ஒரு பயம் தரக்கூடிய ஒரு வீடு, பின்னாடியோ உண்மையான மான்ஸ்டர், நாம வெறும் 12 வயசு பசங்க, நம்ம என்னடா பண்ண முடியும்? அடே ஃபேட் கிட், நடு ராத்திரி, உலகத்தோட எண்டே இதுதான், அதை மறந்துட்டியா? அப்பதான் பிராங்க் என்ன சொல்றாருன்னா, மாஸ்டர் வந்து பக்கத்துல தான் இருக்காரு, அவர் வந்து குழந்தைங்களை கொலை பண்ண சொன்னாரு அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்ட உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அந்த மாளிகைக்குள்ள போக பாக்குறாங்க. எங்க இந்த டிராகுலா அந்த ஆமுலெட் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சாரான். அதனால அந்த இடத்துக்கு போறதுக்காக அந்த இடத்த வெடி வச்சு தகர்க்கலான்னு பிளான் பண்றான். இப்ப பசங்க வந்து உள்ள வந்த உடனே அவங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸ் கீழே இருக்கிற டிராகுலாக்கு கேட்டுரும். அதாவது இவன் இருக்கிறதோ பேஸ்மெண்ட்ல, அந்த வீடு கட்டப்பட்டதோ மரத்துல, கண்டிப்பா அந்த ஃபுட் ஸ்டெப் வந்து நல்லாவே கேட்கும். உடனே அவன் என்ன பண்றான்னா அந்த இடத்த பிளாஸ்ட் பண்றான். இந்த அதிர்வுனால அந்த வீட்டுல இருக்கிற செவறுகள் எல்லாம் நேரா நம்ம பிராங்கி மேல வந்து விழுகுது. அந்த இடத்த விட்டு அவனால கொஞ்சம் கூட நகர முடியல. இதை பார்த்த உடனே நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா போய் அவன் மேல இருக்கிற எல்லா பலகை, அதுக்கப்புறமா சிவர், இது எல்லாத்தையுமே வெளியில எடுக்க பாக்குறாங்க. ஆனா அவங்களால முடியல. ஃபேட் கிட்டும் யூஜினும் பயங்கரமா பயப்படுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஷான் என்ன சொல்றானா, இங்க பாரு ஃபேட் கிட், நான் தான் இந்த ஸ்குவாட்க்கு லீடர், உங்களை காப்பாத்துறதும் இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னோடது. இங்கதான் டிராகுலா இருக்கான்னு பிராங்கி சொன்னா, அதனால கண்டிப்பா அந்த ஆமுலெட் இங்கதான் இருக்கும், என் கூட வந்தீங்கன்னா நாளைக்கு உயிர் வாழ்வீங்க, இல்லைன்னா இங்கேயே கடந்து சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நம்ம ஷான் அங்கிருந்து முன்னேறலான்னு பாக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த வேர்வல்ஃப் வந்துரும். அவ்வளவுதான், எல்லாரும் சின்ன பசங்க தானே, பார்த்தா பயப்படதானே செய்வாங்க. ஷான் கத்துறான், அவனை அடின்னு. உடனே ஃபேட் கிட்ட என்ன பண்றானா எட்டி ஒரு அந்த இடத்த விட்டு அந்த வேர்வல்ஃபால கொஞ்சம் கூட நகர முடியல. எப்படி வந்து இவங்க வேக வேகமா ஓடி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல டிராகுலாவால பாதிக்கப்பட்ட 3 பெண்கள் அங்க இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாருமே வேம்பயர்ஸா மாறிட்டாங்க. அவ்வளவுதான், அவங்கள பார்த்துட்டு வேக வேகமா ஓடும்போது இப்ப அந்த இடத்துக்கு டிராகுலாவே வந்துடுறான். இப்ப நம்ம பசங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, எந்த பக்கம் போறதுன்னு கூட தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா டிராகுலா இருக்கான், இன்னொரு பக்கம் பார்த்தா வேர்வல்ஃப் இருக்கான், இன்னொரு பக்கம் பார்த்தா வேம்பயர் கூட்டங்கள் இருக்கு. அப்ப ஷான் என்ன பண்றானா அவனுக்கு பின்னாடி இருக்கிற சிலையை வந்து தொட்டு தொட்டு பாக்குறான். ஃபேட் கிட் இத பார்த்து செம்ம காண்டாக்குறான். டேய் என்னடா பண்ற, இதுவா நேரம் இதை தொட்டு பார்த்து விளையாடுறதுக்கு? ஐயோ நான் ஒன்னும் இதை வச்சு விளையாடல, இது ஒரு லிவர் மாதிரி, நீ பழங்கால படங்கள் எல்லாம் பார்த்தது இல்லையா, ஒரு கையோ இல்ல தலையோ பிடிச்சி இழுக்கும் போது ஒரு லிவர் ஓபன் ஆகி டோரும் ஓபன் ஆகுமே, நான் அதை தான் பண்ண ட்ரை பண்றேன், தயவு செஞ்சு ஜோக் அடிக்காதா, அதுக்கான நேரமும் இது இல்ல அப்படின்னு ஃபேட் கிட் அழுகும் போது இதை விட்டா வேற ஐடியா உங்ககிட்ட இருக்கா என்ன அப்படின்னு கேட்டுட்டு அவன் என்ன பண்றான்னா அந்த கையை வந்து இறக்கும் போது பேஸ்மெண்ட் வந்து ஓபன் ஆகுது. இவங்க 4 பேரும் பொத்துன்னு கீழே விழுகிறாங்க. இப்ப இங்க ஒரு பர்கர் ஷாப்ல வந்து நம்ம பசங்க
ஷானுக்கு வந்து எப்படியாவது கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றாங்க. கண் முழிச்சு பார்த்தா நம்ம பசங்க எல்லாருமே பேஸ்மெண்ட்ல இருக்காங்க. பசங்க 2 பேரும் பயத்துல அலறிட்டு இருக்கும்போது ஷான் மட்டும் ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறான். என்னன்னு பார்த்தா அதுதான் அந்த ஆமுலெட். இத பார்த்த உடனே அடிச்சதுரா பிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமுலெட்டை வந்து எடுத்துட்டு அங்கிருந்து வேக வேகமா போறான். அதை எடுத்துட்டு நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம், உடனே நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு டிராக்குலா வரான். அவ்வளவுதான், இப்ப நம்ம பசங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் ஃபேட் கிட் என்ன பண்றான்னா அந்த ஜெர்மன் தாத்தா வந்து ஒரு பை கேக் கொடுத்திருப்பாரு இல்லையா, அத வந்து பார்த்து ஐயோ நம்ம இதை வேஸ்ட் பண்ண போறோமே அப்படின்னு நினைச்சு நேரா அந்த டிராகுலாவோட முகத்திலேயே கொண்டு போய் வைக்கிறான். அது அந்த ஆளு மேல பட்ட உடனே அவன் முகமே வெந்து போயிடும். என்னன்னு பார்த்தா அந்த பை கேக்ல வந்து கார்லிக் இருக்கும், அதாவது பூண்டு. டேய் ஃபேட் கிட், இப்பதானா நீ புத்திசாலித்தனமா நடந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அந்த நாயை கூட்டிட்டு அங்கிருந்து வேக வேகமா கிளம்புறாங்க. சோ டிராகுலாக்கு இதுவும் ஒரு வீக் பாயிண்ட். இப்படி இவங்க அந்த மேன்ஷனை விட்டு வெளியில வரும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஜெர்மன் தாத்தா வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ரூடி, பேட்ரிக், அப்ப லிசா இவங்க 3 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஃபீபியும் அங்கதான் இருக்கா. இப்ப வந்து ஷான் கேக்குறான் அவ வந்து வெர்ஜினா அப்படின்னு கேட்கும்போது அவ வந்து இதை கேட்டு செம்ம காண்டாகிறா. பேசாம 6 மணி நியூஸ்ல இத தலைப்பு செய்தியா போடுவோமா? உடனே ஜெர்மன் தாத்தா என்ன பண்றாங்கன்னா பேசினது போறோம், உடனே வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் வந்து ஷான் சொல்றான், எங்க பாரு இதுதான் அந்த ஆமுலெட். அந்த புக்ல சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். நம்ம கிட்ட இந்த ஆமுலெட்டும் இருக்கு, பின்னாடி மான்ஸ்டர்ஸும் நம்மள வேட்டையாட வந்துட்டு இருக்கு. இப்ப நமக்கு ஒரு பிளேஸ் வேணும், அங்க வந்து நிறைய மக்கள் இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது பேட்ரிக் சொல்றான் சர்ச்சுக்கு போலாம். ஜெர்மன் தாத்தாவா என்ன சொல்றாருன்னா இங்க டவுன் பிளாசால ஒரு ஓல்டு சர்ச் இருக்கு, கண்டிப்பா அது நமக்கு உதவியா இருக்கும், உடனே நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே வேக வேகமா வண்டியில ஏறி கிளம்புறாங்க. இப்ப இந்த பக்கம் டெல் வந்து அந்த வேர்வுல்ஃப் காய் சொன்னதை கேட்ட உடனே வேக வேகமா டிடெக்டிவ கூட்டிட்டு வண்டியில வந்து போகிறாரு. இந்த சமயத்துல நம்ம பசங்க வந்து வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஷான் என்ன சொல்றான்னா இன்னும் நமக்கு 20 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள இந்த மிட் நைட் முடிச்சிரும் அப்படின்னு அவன் சொல்றான். நாம எப்படியாவது இதை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க போயிட்டு இருக்கிற வழியில அந்த தப்பிச்சு போன மம்மி வந்து குறுக்கால வந்துரும். உடனே இவங்களும் அதுல இருந்து மாறி போலான்னு பாக்கும்போது அது விடாம அந்த வண்டியை ஓட்டிட்டு வருது. பசங்க எல்லாம் இதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அப்பதான் ரூடி என்ன பண்றான்னா அந்த வில்லம்ம வந்து எடுக்கிறான். இந்த சமயத்துல அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுதுன்னா அந்த மம்மியை வந்து ஒரு துணியை வச்சுதானே கட்டியிருப்பாங்க, அந்த துணியை கொண்டு போய் ரூடி கிட்ட கொடுக்குது. அது அந்த வில்லல கட்டி நேரா ஒரு மரத்துல ரூடி ஷார்ட் வெப்பம் பாருங்க, அது நேரா அந்த மரத்துல போய் சொருவிடும். இதனால என்ன ஆகுனா அந்த வண்டியும் வேகமா போதா ஒரு கட்டத்துல அந்த துணி வந்து டைட் ஆகி அந்த மம்மி மொத்த உருவமும் இல்லாம நில குறைஞ்சு போய் அந்த இடத்துல விழுகுது. இப்ப இந்த பக்கம் நம்ம ஆபீசர்ஸ் 2 பேரும் வேகமா அந்த வண்டியை வந்து ஓட்டிட்டு போகும்போது எதிர்த்தாப்புல இன்னொரு வண்டி இவங்களை விட வேகமா வந்துட்டு இருக்கு. இவங்களும் சைரன் எல்லாம் போட்டு ஓரமா போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த வண்டி அதை கேட்கற மாதிரியே இல்ல. இப்ப அந்த 2 வண்டியும் மோதுற மாதிரி வரும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு வண்டி மட்டும் இன்விசிபிளா அந்த போலீஸ்காரை தாண்டி போயிடும். என்னன்னு பார்த்தா அது டிராகுலாவோட கார். உள்ள இருக்கிறவங்களுக்கு இதை பார்த்து என்ன சொல்றதுன்னே தெரியல, நில குலைஞ்சு போயிருக்காங்க. இப்ப அந்த டிராகுலா நேரம் எங்க வரான்னு பார்த்தா நம்ம ஷானோட வீட்டுக்கு தான். அங்க வந்த உடனே அவன் வண்டியில இருக்கிற டிஎன்டி அதை வந்து எடுத்துட்டு நேரா அவங்களோட கிளப் ஹவுஸ அந்த டிஎன்டியை பத்த வச்சு அதுக்குள்ள போட்டு விட்டுறான். இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த கிளப் ஹவுஸ் அந்த இடத்துல வெடிச்சு சதறுது. இப்ப அங்கிருந்து அவன் கிளம்பலான்னு பாக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம டெல் வந்துடுறாரு. ஆனா அவன் என்ன பண்றானா இன்னொரு டிஎன்டியை பத்த வச்சு நேரா அந்த கார் கடியிலே போட்டு விட்டுறான். உள்ள வேற நம்ம டிடெக்டிவ் வசமா மாட்டிக்கிறாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த வண்டி அந்த இடத்துல வெடிச்சு சதறுது. தான் ஃப்ரெண்ட் இறந்து போனதை பார்த்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா கண்ணை எடுத்து கண்ணா பின்னாடி ஷூட் பண்ணும்போது அந்த டிராகுலாக்கு ஒண்ணுமே ஆகல. இப்ப அவன் என்ன சொல்றானா நான் உன் புள்ளைய கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டா மாதிரி அந்த இடத்தை விட்டு பறந்து போறான். இதை எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து ஷானோட அம்மா கேக்குறாங்க. இத பார்த்து பதறி போன அவங்க அம்மா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க ஷானுக்கு என்ன ஆச்சு, ஷானுக்கு என்ன ஆபத்து வரப்போகுது, தயவு செஞ்சு சொல்லுங்க, அவனுக்கு எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு கதறாங்க. உடனே நம்ம டெய்லி என்ன பண்றாருன்னா வேக வேகமா உள்ள போய் அவனை கூப்பிடுறாரு. ஆனா அவன் வீட்டுல இல்ல. உடனே ரேடியோ மூலமா கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது லைன்ல ஷான் கனெக்ட் ஆகிறான். அவன் என்ன சொல்றானா வேகமா டவுன் பிளாசால இருக்கிற அந்த ஓல்டு சர்ச்சுக்கு வாங்க, நாங்க அங்கதான் இருக்கோம் அப்படின்னு அவன் ஹிண்ட் கொடுக்குறான். உடனே இவரும் என்ன பண்றாருன்னா வேக வேகமா அந்த சர்ச்சை நோக்கி போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம பசங்க வந்து அந்த சர்ச்சுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்த உடனே சர்ச் கதவு திறக்கலான்னு பார்த்தா அது வந்து பூட்டி இருக்கு. நம்ம ரூடி என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பாக்குறான், எட்டி உதைச்சாலும் பாக்குறான். ஆனா அந்த டோர் ஓபன் ஆகுற மாதிரி தெரியல. ஷான் சொல்றா தயவு செஞ்சு அதை உதைக்காத, அது ரொம்ப ரிலீஜியஸ் ஆனது, உனக்கு புரியலையா, இது லாக் ஆயிருக்கு, எப்படியாவது திறந்துதானே ஆகணும். இப்ப இவங்க அடுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஃபீபி என்ன சொல்றானா இங்க பாருங்க கைஸ் அவங்க இங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவ சொல்றா. என்னன்னு பார்த்தா அந்த வேம்பயர் லேடிஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. உடனே அந்த பேட்ரிக்கு ஜெர்மன் தாத்தாவும் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த வரிகளை வந்து படிச்சு காட்ட வைக்கிறாங்க. அதாவது அவளுக்கும் ஜெர்மன் சரியா
தெரியாது. இருந்தாலும் அந்த ஜெர்மன் தாத்தா சொல்றத அப்படியே அவ ரிப்பீட் பண்றா. இப்ப ரெண்டு பேரும் புலம்புறானுங்க. இங்க பாரு வேகமா படி, நேரம் இல்ல, படி படின்னு டார்ச்சர் பண்றாங்க. அந்த ஜெர்மன் தாத்தா வந்து வாசிச்சு கொடுக்கும்போது பேசாம நீங்களே அதை படிக்கலாமே அப்படின்னு லீசா சொல்றா. உனக்கு புரியலையா, அந்த ஆள் வெர்ஜின் இல்ல அப்படிங்கறத பேட்ரிக் சொல்றான். இப்ப இது முக்கியமா என்ன, இப்ப ரூடி வேற வழியே இல்லாம நான் தான் களத்துல இறங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறான். அவன் என்ன பண்றானா, கையில அந்த வில்லம்ப எடுத்துட்டு அவங்களை எதிர்த்து நிக்கிறான். அவன் வந்து அதை எடுத்து லான்ச் பண்ணும்போது ஒரே ஷாட்ல அந்த ஒரு வேம்பயர் வந்து அந்த இடத்துல செத்து போயிடும். பின்னாடியே இன்னொன்னு இவனை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது இவனால அதை எடுக்கவே முடியல. கிட்ட வந்து அவனுக்கு அடிச்சு அவன் ரத்தத்தை உரியலான்னு பாக்கும்போது அதை எடுத்து ஒரே சொருவு நெஞ்சில, அவ்வளவுதான் அது அந்த இடத்துல செத்து போகுது. இப்ப அதே சமயம் அந்த இடத்துக்கு அந்த டிராக்குலாவும் வருது. நம்ம ஷானோட அப்பா டெல்லும் வராரு. அது நேரம் ஷானை நோக்கி வர்றதை பார்த்த உடனே டெல் என்ன பண்றாருன்னா கன் எடுத்து ஷூட் பண்ணும்போது ஒரு புல்லட் அதோட கால்லயே பட்டுரும். அதனால நிலக்குழஞ்சு போய் கண்ணாடியில போய் மோதுது. வெளியில வந்த உடனே பசங்க அங்கே இருக்க சொல்லிட்டு அந்த பில்டிங்க்கு மேல வந்து அவர் போறாரு. அங்க வந்து பார்த்தா ரத்த வெள்ளத்துல கிடக்குது அந்த டிராகுலா. உடனே நம்மால என்ன பண்றாருன்னா அந்த டிஎன்டி எடுத்து அந்த டிராகுலா மேல போடலான்னு வரும்போது பின்னாடி இருந்த வேர்வொல்ஃப் நம்ம டெல்ல வந்து அட்டாக் பண்ணுது. நடக்கிற கலவரத்துல அந்த டிஎன்டி ஒரு இடத்துல போய் விழுந்துரும். டெல்லுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த வேர்வொல்ஃப் அவரை போட்டு பொளந்து கெட்டுது. அது அவரை சாகடிக்கலாம் அப்படின்னு வரும்போது பின்னாடி வந்து நம்ம ஷான் அவன் கையில இருக்கிற இரும்பு கம்பியை வச்சு ஒரே அடி. இந்த நேரத்துல நம்ம டெல்ல என்ன பண்றாருன்னா அந்த டிஎன்டி எடுத்து அதோட வயிற்றுலே சொருவி அங்கிருந்து தள்ளி விட்டாரு. அவ்வளவுதான், வெளியில போன அடுத்த செகண்டே அது வெடிச்சு செதறுது. தான் பையனை பார்த்ததுக்கு அப்புறமா இப்பதான் அவருக்கு போன உசிரே திரும்ப கிடைக்குது. ஆனா இப்ப இங்க ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தா அந்த டிராகுலாவை காணோம். இந்த சமயத்துலதான் கீழே செதறி கிடக்குற அந்த வேர்வொல்ஃபோட பாகங்களை காட்டுறாங்க. அதோட கதை அவ்வளவுதான், அது செத்துருச்சு அப்படின்னு பார்த்தா அது இன்னும் சாகல. ஆக்சுவலி எப்படின்னா வேர்வொல்ஃபை வந்து சாதாரணமால சாகடிக்க முடியாது. அதுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், அது வந்து சில்வர் புல்லட். இங்க நம்ம ஜெர்மன் தாத்தா விடுற மாதிரியே தெரியல லிசாவை. பக்கத்துல அவ தம்பி பேட்ரிக்கும் இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா படி அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்துல தான் அந்த வேர்வொல்ஃப் மொத்தமா எந்திரிச்சு வர பாக்குது. அதே சமயம் இங்க லிசா அந்த மொத்த ஸ்பெல்லையும் படிச்சு முடிச்சிடுறா. இவங்களுக்கு வந்து ஒரே சந்தோஷம். ஆனா அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க எந்தவித ரியாக்ஷனுமே அங்க நடக்கல. அந்த பிளாக் ஹோலும் அங்க வந்து கிரியேட் ஆகல. அந்த வேர்வொல்ஃப் நேரா நம்ம ரூடியை வந்து அட்டாக் பண்ணலான்னு வரும்போது முன்னாடி பார்த்தா போலீஸ் ஆபீசர் எல்லாருமே அங்க வராங்க. அங்க வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா கன் எடுத்து ஷூட் பண்ணும்போது அதுக்கு எதுவுமே ஆகல. இப்ப இங்க நம்ம ஜெர்மன் தாத்தா கேக்குறாரு, நீ உண்மையை தான் சொல்றியா, நீ உண்மையிலேயே வெர்ஜினா என்ன? அப்பதான் அவ உண்மையை சொல்றான், ஆமா இல்ல அப்படின்னு அவ சொல்லிடுறா. இப்ப பேட்ரிக் செம்ம காண்டாகிறான். இங்க எல்லா போலீஸ் ஆபீசர்ஸையும் அந்த வேர்வொல்ஃப் போட்டு வெளுத்து வாங்குது. அப்ப அங்க இருந்த ரூடி என்ன யோசிக்கிறானா, வேற வழியே இல்ல, அந்த சில்வர் புல்லட்டை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக அவன் என்ன பண்றான்னா அந்த போலீஸ் ஆபீசரோட கன்னை வந்து எடுக்கிறான். அந்த கன்னை எடுத்து அதுல இருக்கிற நார்மல் புல்லட்ஸ் எல்லாத்தையுமே வெளியில போட்டதுக்கு அப்புறமா அந்த ஒரே ஒரு சில்வர் புல்லட்டை அதுல லோட் பண்றான். சோ இப்ப இவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு புல்லட், ஒரே ஒரு நம்பிக்கை. அதை நம்பி அவன் என்ன பண்றான்னா அந்த ஒரு ஷாட்டை அவன் பயன்படுத்துறான். கரெக்டா அந்த புல்லட் அதோட நெஞ்சிலேயே பாயுது. அவ்வளவுதான். அதனால என்ன ஆகுதுன்னா அந்த வேர்வொல்ஃப் திரும்ப அந்த ஹியூமன் ஃபார்முக்கு வந்து மாறுது. அவன் வந்து என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறந்து போறான். அப்ப அந்த சமயத்துல நம்ம ஷானும் அவங்க அப்பாவும் வராங்களா. நான் தான் சொன்னேன் இல்லையா, வேர்வொல்ஃபை கொல்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அது இந்த சில்வர் புல்லட் மட்டும் தான். இப்ப இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபேட் கிட் அங்க நின்னுட்டு இருக்கும் போது டிரைனேஜ்ல இருந்து அந்த ரிவர் மான்ஸ்டர் வருது. அது அங்க வந்த உடனே அங்க இருக்கிற எல்லா போலீஸ் ஆபீசர்ஸ் கூட சண்டை போடுது. இப்ப இந்த சமயத்துல யூஜன் இருக்கா இல்லையா, அவன் வந்து நம்ம ஜெர்மன் தாத்தாவை வந்து கூப்பிடுறான். என்ன ஆச்சு, உனக்கு என்ன வேணும்? அவன் வந்து என்ன சொல்றானா, இதோ இந்த ஃபீபி இவ வந்து வெர்ஷனானு கேக்குறான். ஆக்சுவலி வெர்ஜின் அவனுக்கு தெரியாது இல்லையா, அதனால வெர்ஷனானு கேக்குறான். ஜெர்மன் தாத்தா ஃபீபி பார்த்த உடனே ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், இவன் தான் நமக்கு சரியான ஆளு. பேட்ரிக் என்ன சொல்றானா, இங்க பாருங்க அவன் வெறும் 5 வயசு குழந்தை, அவளால படிக்க கூட முடியாது. ஜெர்மன் தாத்தா என்ன சொல்றாருன்னா, நான் இதுக்குப்பா இருக்கேன், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன். எங்க அந்த ரிவர் மான்ஸ்டர் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அடிச்சு போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃபேட் கிட்ட நோக்கி வருது. ஃபேட் கிட்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அவன் என்ன பண்றானா அங்க இருக்கிற ஒரு ஆபீசரோட ஷார்ட் கன்னை வந்து எடுத்துக்கிறான். ஆனா அவனுக்கு சரியா அதை பயன்படுத்த கூட தெரியாது. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கடைக்குள்ள தப்பிச்சு போலான்னு பார்த்தா உள்ளுக்குள்ள ஈஜே இருக்கான். டே உள்ள விடுறா அப்படின்னு சொல்லும்போது அவன் கதவு திறக்கவே மாட்டேன்னு இருக்கான். நம்ம ஃபேட் கிட்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த ரிவர் மான்ஸ்டர் வர கிட்ட வந்துருச்சு. உடனே அவன் என்ன பண்றானா அந்த ஷார்ட் கன்னை அவன் வந்து ட்ரிகர் பண்றான். இதனால என்ன ஆகுதுன்னா அதுல இருந்து வெளியே வந்த புல்லட் அதோட நெஞ்சிலேயே பாஞ்சு அது அந்த இடத்துல இறந்து போகுது. இவனால இது கொஞ்சம் கூட நம்ப முடியல. உள்ள இருந்து வெளியில வந்த ஈஜே, டே ஃபேட் கிட் மாஸ் காட்டுறடா, எப்படி உன்னால மட்டும் இதை பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு என்னோட பேரு ஃபேட் கிட் இல்ல, என்னோட பேரு ஹாரஸ் அப்படின்னு கெத்தா அந்த ஷார்ட் கன்னை வச்சுட்டு சொல்றான். இங்க நம்ம ஜெர்மன் தாத்தா ஃபீபிக்கு வந்து அந்த எல்லா வேர்ட்ஸையும் அவர் வந்து ஒன்னொன்னா படிச்சு காட்டுறாரு. அதே மாதிரி ஃபீபியும் அதை சொல்றா. இப்ப எல்லாம் நல்லா போகுது, அவ்வளவுதான் எல்லாமே முடிய போகுது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு டிராகுலா வரான். பக்கத்துல இருந்த பசங்க 2 பேருமே திருச்சி ஓடுறாங்க. ஃபீபி அவனை பார்த்து பயப்படும் போது தாத்தா என்ன சொல்றாருன்னா, நீ அவனை பார்க்காத, அவன் கிடக்கிற முட்டை பையன், நீ இதை படி அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. தடுக்க வந்த போலீஸ் ஆபீசரையும் அவன் அடிச்சு போட்டுக்கிட்டு முன்னேறி வந்துட்டு இருக்கான். இருந்தாலும் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல வந்து அவனை தடுக்க பாக்குறாங்க. ஆனா அதை எல்லாத்தையுமே
ரொம்ப அசால்ட்டா மீறி அந்த இடத்த விட்டு போறான். இப்ப அந்த டிராகுலா அங்க வந்து என்ன பண்றான்னா நம்ம தாத்தாவை அவன் பர்ஸ வச்சு அட்டாக் பண்ணிடுறான். இப்ப ஃபீபி கையில தான் அந்த ஆமுலெட்டுமே இருக்கு. அவளை நோக்கி இந்த டிராகுலா வரான். அவன் என்ன பண்றானா ஃபீபியா அப்படியே தூக்கி மரியாதையா என்கிட்ட அந்த ஆமுலெட்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவளோட கண்ணத்தை நெருக்க பாக்குறான். அங்க வந்த ஃபீபியோட அம்மா கதறாங்க. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த டிராகுலோட கழுத்தை யாரோ பிடிக்கிறாங்க. இப்ப ஒரு நிமிஷம் அங்க இருக்கவங்க எல்லாருமே அமைதியாகிறாங்க. அப்படி அவன் கழுத்தை பிடிச்சது யாருன்னு பார்த்தா நம்ம பிராங்கி. அவன் வந்து ஒரு அடி அவன் பறந்து போய் ஒரு கம்பி மேலேயே போய் விழுகிறான். அந்த கம்பி அவன் ஒட்டமா தொலைச்சுக்கிட்டு வெளியில வருது. இப்ப நம்ம ஜெர்மன் தாத்தாவும் என்ன பண்றாருன்னா அங்க இருந்து எந்திரிச்சு போய் அவளுக்கு வந்து அந்த மந்திரங்களை வந்து சொல்லி தராரு. அவ அதை கேட்டுட்டு திரும்ப திரும்ப அதை சொல்லும் போது அந்த ஆமுலெட் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அது அங்க இருந்து தூக்கி வீசின உடனே அது மூலமா ஒரு பெரிய ஹோல் வந்து கிரியேட் ஆகுது. இப்ப எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல போய் மறைவா நிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஹோல் இழுக்கும் போது எல்லாருமே அதுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எதை கெட்டியா பிடிக்க முடியுமோ அதை கெட்டியா பிடிச்சுக்கிறாங்க. இப்ப இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க என்னன்னு பார்த்தா அந்த டிராகுலாவை காணோம். அவன் என்ன பண்றான்னா நம்ம ஷானை வந்து கடத்திட்டு போக பாக்குறான். நம்ம ஷானை எப்படி எல்லாமோ அங்கிருந்து தப்பிக்க பாக்குறான். ஆனாலும் அந்த டிராக்ல விடுற மாதிரியே தெரியல. இப்ப அவன் என்ன பண்றான்னா கையில கிடைக்கிற ஒரு உட்டன் பீஸை எடுத்து அவன் நெஞ்சிலே ஒரு சொருவு. அவ்வளவுதான், அவனால எதுவுமே பண்ண முடியல. இப்ப இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க இன்னொரு கைகள் வந்து அவனை விடாம பிடிக்குது. அது யாருன்னு பார்த்தா நம்ம வேன் ஹெல்சிங். அவரு வந்து அவனை பிடிச்ச சந்தோஷத்துல நம்ம ஷான் கிட்ட ஒரு தம்ஸ் அப் காட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இப்ப அவ்வளவுதான், இவனோட வேலை முடிஞ்சிருச்சா? ஆனா அந்த ஹோல் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு இன்னும் சில நேரங்கள் தான் இருக்கு. இப்ப இந்த சமயத்துல ஃபீபி வந்து நம்ம பிராங்கிய என்ன விட்டுட்டு போயிடாதன்னு விடாம அவனோட கையை பிடிச்சிட்டு இருக்கா. ஆனா பிராங்கி என்ன சொல்றாருன்னா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை வந்து விடுறாரு. நீ போகாத அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அந்த பொம்மையை வந்து நம்ம பிராங்கி கிட்ட வீசுறா. சோ நம்ம பிராங்கி அதுக்குள்ள போன உடனே அந்த ஹோல் வந்து அடையுது. பாவம் ஃபீபி பிராங்கி போன நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறா. இப்ப அவ்வளவுதான், ஒரு வழியா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு. டெல் நினைச்ச மாதிரியே அவங்க பசங்களையும் காப்பாத்திட்டாரு. இப்ப அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா இந்த மிலிட்டரி பேஸ்ல இருந்து எல்லா சோல்ஜர்ஸும் அந்த இடத்துக்கு வந்து வராங்க. அதாவது இது வந்து யார் பண்ண வேலைன்னு பார்த்தா நம்ம யூஜின் பண்ண வேலை. ஜெனரல் அங்க வந்த உடனே யாரா இங்க யூஜின், இங்க வாங்க அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. அங்க அவன் போன உடனே சரி சொல்லு எங்க அந்த மான்ஸ்டர்ஸ், அந்த மம்மி என்னோட வீட்டுக்கு வந்தது அப்படின்னு அவன் சொல்றான். ஜெனரலுக்கு வந்து உண்மையா புரியல. அவர் ஒரு மாதிரி குழம்பி போய் நிக்கிறாரு. கொஞ்சம் யாராவது இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்களேன். அப்ப ஷான் அங்க வந்து எங்களால முடியும், உங்க கேள்விக்கு எங்க கிட்ட பதில் இருக்கு. அப்ப அவர் கேக்குறாரு நீங்க யாருடா? அப்ப ஷான் என்ன பண்றான்னா அவனோட விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுக்கறான். அதை கொடுத்துட்டு அப்படியே கெத்தா நாங்க தான் மான்ஸ்டர் ஸ்குவாட் அப்படின்னு அவன் சொல்றான். சோ இப்படி ஒரு எண்டிங்கோட இந்த படம் வந்து முடிவடையுது. சோ எப்படி இருந்தது? இந்த மாதிரியான மூவிஸ் உங்களுக்கு அடிக்கடி வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.